எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சங்கமத்தில் ஒரு ராஜயோகி சரீரம் விட்டால். ஒரு ஆத்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சங்கமம் சொல்கிறோம். 1936 to 2036 ஒரு 100 வருஷம் நம்ம சங்கமம் சொல்கிறோம். இந்த நேரத்தில் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவர் இயற்பேர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோவா காடுன்னு சொல்லுது. அவரே நேரடியாக வந்து நமக்கு இந்த ராஜயோகம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்மளாம் கற்றுன்றோம். சப்போஸ் யாராவது இப்போ இறந்துட்டாங்கன்னா, சரீரம் விட்டுட்டாங்கன்னா, கர்மாதீத் ஆகலைன்னா, அந்த 100க்கு 100 பாஸ் ஆகலை அப்படின்னா மீண்டும் ஒரு பிரிவு எடுத்துகிட்டு நடிப்பாங்க. ஓகேவா? இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ மீண்டும் பிரிவு எடுத்துட்டாரு, அப்போ அவருக்கு உடனே ராஜயோகம் தெரியாது. கரெக்டாக? இனி கொஞ்ச நாளில் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடும். அந்த நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கு எப்படி, நம்மளாம் ஒரு ஆத்மா படி நம்மளாம் சகோதர சகோதரர்கள், ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி, நமக்கு ஒரு அப்பா இருக்காரு, ஆத்மாக்களின் தந்தை, அவர் அவரை பரமாத்மான்னு கூப்பிடுறோம், அவர் இயற்பேர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோவா காட், இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? யாரை போய் சொல்லுவாங்க? சின்ன வயசுன்னு வச்சுக்கலாம், புரியக்கூடிய வயசு கிடையாது. அப்போ எப்படி அந்த நியூஸ் போகும்? இவங்கள விடுங்க, உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்களா அந்த டைமில். பாபா என்ன சொல்கிறாரு ராஜயோகத்தை பற்றி, வாணி இப்போ எல்லாத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 800 கோடி பேர் இருக்காங்க, 800 கோடி பேருக்கு நியூஸ் போயிடுவான். என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஆத்மா அப்படின்ற புரிதல் வந்துடும். ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, பண்ணலை, இந்த தர்மம் அந்த தர்மம்னு இல்லை, எல்லாருக்கும் அந்த நியூஸ் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது இடிக்குதே, லாஜிக் இடிக்குதே. இந்த சரீரம் விட்டு அடுத்த சரீரம் எடுத்து அவங்களுக்கு வந்து பரமாத்மா என்ன சொல்ல, சில பேர் வந்து நல்லா யோகாலாம் பண்ணிட்டு பிறக்கிற ஃபேமிலியே வந்து ஒரு ராஜயோக ஃபேமிலியாக இருக்கும். அவங்க சென்டருக்கு போகும்போது குழந்தைய கூட்டின்னு போகிறோமே கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு லைனில் வந்துடுவாருன்னு வச்சுக்கோங்க. சில பேரோட கார்மிக் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் வரமாட்டாங்க, கடைசியில் வரலாம். அந்த கடைசின்றது வந்து எவ்வளோ சீக்கிரம் வருவாங்க அது நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு ராஜகம் புரிஞ்சுக்க முடியும் அதுவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபுல் டைம்லேயே வந்து பாக்கி இருக்க டைமில் வந்து நாலேஜ் கிடைக்குமா அப்படின்றதுக்கு கேரண்டியும் கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பரவாயில்ல, இதுக்கு நேரடியான பதில் என்கிட்ட இல்லை. அதாவது வாணியில் பரமாத்மா இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஆன்சர் கிடையாது. ஆனால் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் என்கிட்ட இருக்குது. அதாவது பரமாத்மா வாணியில் இதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது யாராக இருந்தாலும் சரி, ராஜயோகியோ இல்லையோ, யாரெல்லாம் சரீரம் விட்டாங்களோ நமக்கு என்ன தெரியும், மேலேருந்து வந்துட்டாங்க நடிக்கிறதுக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் திரும்பி போக முடியும். அது வரைக்கும் இங்கே பிறப்பு சைக்கிளில் தான் வந்தாகணும். அப்போ சரீரம் விட்ட ஆத்மா இருக்காங்கல்ல, சூட்சும உடலோட சுற்றின்னு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இறைவன்கிட்ட மண்டாடுவாங்களாம். எனக்கு இனி ஒரு வாட்டி ஒரு உடல் கொடுங்க, நான் நல்லபடியாக நடிக்கிறேன், பாவம் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கெஞ்சுவாங்களாம். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சூட்சும உடலோட உடஞ்சி அந்த ஆத்மான்றது ஒரு அம்மாவோட கருவில் பிரவேசம் ஆகும்போது அது இருட்டார தானே. அது வந்து பரமாத்மா என்ன சொல்கிறாரு, கலியுகத்தில் வந்து ஜெயில் அப்படின்னு. அப்போ 10 மாதம் அந்த உள்ள இருக்கிறதே ஜெயில் தான். அப்போ அந்த ஆத்மா வந்து பரமாத்மா மன்றாடுமா, சீக்கிரம் எனக்கு ஒரு பிறவி கொடு, நான் வந்து ஒழுக்கமாக வாழ்கிறேன் அப்படின்லாம் சொல்லுமா. அப்போது இந்த ஆத்மான்னு சொல்லுங்க, எந்த ஆத்மா இருந்தாலும் இந்த சரீரம் எடுக்கிற வந்து கருவில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அப்படி தானே, 9 மாதம் 10 மாதம் கடைசி தான் குழந்தைய பிறக்க முடியும். யாராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை, யாராக இருந்தாலும் தான் ஃபார்முலா. அப்போ அந்த டைமில் அந்த ஆத்மா வந்து இறைவன்கிட்ட மன்றாடுதுன்னா எப்படி மன்றாடுது? அந்த ஆத்மாவுக்கு ஒரு புரிதல் இருக்குது. நான் ஒரு ஆத்மா, எனக்கு மேலே ஒரு அப்பா இருக்காரு தெரியறதுனால தான் அப்படி கேட்குது. என்னென்ன கேட்காது இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சரீரத்தை எடுத்து நடிக்கும் போது தான் அந்த சரீர பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க முடியும். அந்தந்த வயசுக்கு என்ன தெரியுமோ அதான் தெரியும். கரெக்டா? ஒரு எல்கேஜி குழந்தைங்க என்ன தெரியும்? A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், இவ்வளோதான் தெரியும். கரெக்டா? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பட்சம்னா ஒரு நம்பர்ஸ் எல்லாம் தெரியும். சின்ன லெவலுக்கு மல்டிபிகேஷன், அடிஷன் எல்லாம் தெரியும். 10th படிக்கிற பையனுக்கு அந்த சமயத்தில் என்ன தெரியுமோ அது தெரியும். 12th ஏற்ற மாதிரி, காலேஜ் படிக்கிற மாதிரி தெரியும். அப்போ உடல் ரீதியாக இருக்கும்போது தான் அந்த ஆத்மாவுக்கு அந்தந்த புரிதல் இருக்கும். ஆனால் அந்த உடலே விட்டுட்டானா ஆத்மாவுக்கு வந்து தான் ஒரு ஆத்மான்றது கிளியராக புரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ சரீரம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ராஜயோகம் இல்லையோ, அப்போ அவங்க இந்த சூட்சும உடலோடு இருக்கும்போது அவங்க நினச்சிப்பாங்க, ஆட பாவி, நான் உடலில் இருக்கும்போது நான் கிறிஸ்டியன் நினச்சேனே, நான் முஸ்லீம் நினச்சினேன், நான் ஹிந்து நினச்சேனே, நான் அப்படி நினச்சேனே, இப்படி நினச்சேனே, இப்போ பார்த்தா நான் வந்து ஒரு ஆத்மா சூட்சும உடலோட சுற்றினேங்க. இந்த சூட்சும உடலோட பார்க்கும்போது யாருக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் சாகுறாங்கல்ல, இப்போ லட்சக்கணக்கில் சாகும்போது எல்லா தர்மத்தையும் சேர்ந்தவங்க சாகுறாங்கல்ல. அப்போ எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியுமா இவர் கிறிஸ்டின் முஸ்லீம் கண்டுபிடிக்க முடியுமா சூட்சும உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு? அப்போ அது ஒரு புரிதல் வரும். நம்ம தான் வாழ்ந்துன்னு இருக்கும்போது சும்மா தேவையில்லாமல் தர்மத்தின் பேரில் சண்டை போட்டோம் அப்படின்ற புரிதல் வரும்.
ஆக்சுவலாக நம்ம உயிர் தான், நம்ம உட்காந்து இவ்வளோ சண்டை போட்டு வந்திருக்கோம், அந்த புரிதெல்லாம் வந்துடும். அதே தான் இந்த ஜட்மெண்ட் டைமில் எல்லாரும் சரி விடும்போது ஆத்மாவாக தான் வெளியே வராங்க. கரெக்டாக சுவிட்ச் மோடலோட வருவாங்க. வீட்டுக்கு போனோம்னா அந்த சுவிட்ச் மோடல் உடையும், ஆத்மாவாக பரமாத்மாவோட கொசு கூட்டமாக போயிடுவோம். அதான் ஐடியா. அந்த டைமுக்கு ஆத்மாவுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்துடும், ஒரு கிளாரிட்டி வந்துடும். நான் நடிக்கிறதுக்கு தான் வந்தேன், அவர் உடல் தான், நான் ஒரு ஆத்மா தான், உடல் கிடைச்சதுனால உடலில் நடிச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து உயிர் தான், நான் வந்து உடல் கிடையாது. இது ஏன் நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஜட்மெண்ட் டைம்லேயே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைப் எக்ஸாம்பிளும் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வந்து கர்ப்பமாக இருப்பாங்க அப்படின்னா கருவில் இருக்கும் குழந்தை, அந்த அம்மாவும் சாவாங்க, கருவில் இருக்க குழந்தையும் சாவும். அப்போ சுற்று முடலோட 2 பேரும் வந்தாகணும். அம்மாவும் வந்துடுவாங்க, அந்த குழந்தையும் வந்தாகணும். கருவில் இருக்கிற குழந்தைக்கு என்ன பெரிய ஞானம் இருக்க முடியும்? குழந்தைக்கு ஞானம் இருக்காது, ஆனால் அந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கும். தான் ஒரு ஆத்மா, பிறப்பு சைக்கிளில் வந்தேன், பிறப்பு சைக்கிளில் வந்தேன். ஆத்மா வந்தோடனே ஒரு கிளாரிட்டி வந்துடும். சரீரத்துக்குள்ளே போகும்போது அது மறக்குது. பாருங்களேன், நமக்கு இந்த பிரிவு தெரியுது காரணம் என்ன? ஆத்மா இந்த பிரிவில் நடிக்கிறதுனால தான், இந்த உடல் எடுத்து நடிக்கிறதுனால தான். போன பிரிவு நமக்கு ஞாபகம் இல்லாதது காரணம்னா நம்ம ஆத்மா தான் அந்த உடலை எடுத்தாதான் அதோட நடிப்பு பாட்டு தெரியும். இப்போ நான் சரீரம் விடணும்னா அடுத்த உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உடலோட நடிப்பு தெரியும். இந்த நடிப்பு மறந்துடும். ஸோ ஆத்மாவா இருக்கும்போது ஆத்மா நாளுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் என்னோட தாழ்மையான புரிதல். புரியுங்களா? அப்போ ஒன்று கருவில் இருக்குது எக்ஸாம்பிளாக சொன்னேன். வேற ஒரு எக்ஸாம்பிள், மென்டலி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது மனநிலை குன்றியவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடலோடு நடிக்கும் போது அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, மனநிலை பாதிக்கப்பட்டதுனால. ஆனால் அவன் சரீரம் விட்டா அந்த ஆத்மா வெளியே வந்தோன்னா ஆத்மாக்கு எல்லா கிளாரிட்டியும் கிடைச்சிடும். அந்த ஆத்மா சரீரம் நடிக்கும் போது அதனால் முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கை என்னால் தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆத்மா இந்த சரீரத்தில் நடிக்குது, இருந்தாலும் இந்த உடலோட ஊனத்தினால இந்த கை தூக்க முடியலன்றது அர்த்தம். கண்ணு தெரியல, உடல் கிடைச்சிது, ஆத்மா நடிக்குது, கண்ணு தெரியாத மாதிரி ஒரு உடல் கிடைச்சிருக்கு. காது கேட்கல, ஆத்மா நடிக்குது, அதுக்கு ஒரு உடல் கிடைச்சு, அந்த அந்த கிடைச்ச உடலுக்கு ஒரு டெஃபிஷியன்சின்னா காது கேட்காது. அப்படி ஒன்று குறையோட இருக்க முடியும். ஆனால் ஆத்மா கிளம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, சுகரு, ப்ரெஷர், ஊரில் இருக்கிற எல்லா நோயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரீரம் விட்டா அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஏன்னா சூட்சும உடலோட வெளியே வந்துச்சு. அந்த மாதிரி தான் சரீரம் விட்டு வெளியே வந்தா தான் ஒரு ஆத்மான்ற ஒரு புரிதலுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ கடைசியில் 800 கோடி பேரும் ஆத்மாவாக சூட்சும உடலோட சுற்றி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு புரிதல் தானவே வந்துடும். ஸோ அது மாதிரி ஒருத்தர் கோமாவில் இருக்காருன்னு கடைசி ஜட்மெண்ட் டே டைமில், அவருக்கு என்ன தெரியும், யாருக்கு போய் கிளாஸ் எடுப்பா அவருக்கு எப்படி தெரியும்? அவரும் சரீரம் விடும்போது சூட்சும உடலோட வெளியே வந்தோன்னா அந்த ஆத்மாவுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும், கிளாரிட்டி கிடச்சிடும். வர்றது பரமாத்மா கூட்டின்னு போகிறதுக்கு. ஸோ பரமாத்மா திருஷ்டி கொடுத்தோன்னா அப்பா நம்ம அப்பா வந்துட்டார், நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றது அந்த ஆத்மாவுக்கு அப்போ ஒரு புரிதல் வந்துடும், அந்த ஆத்மா கிளம்பி போயிடும். இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல். உடனே இது எந்த வாணியில் சொன்னாங்க அப்படின்னு, அந்த மாதிரி எந்த வாணியும் நான் படிக்கல. ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால 16 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்படி அனலைஸ் நிறைய பண்ணுறது, கேள்வி நம்மளே எத்தனை யோசிச்சு பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு லாஜிக்கலான ஆன்சர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் லாஜிக்கானா பரமாத்மா தான் ஏதாவது வாணியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதனால தான் கடைசியில் 800 கோடி பேர் இருக்கும். 800 கோடி பேர் நம்ம இன்றைக்கி தான் சொல்கிறோம். ஆக்சுவலாக போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பூமியோட ஜனத்தொகை வந்து 800 கோடி. 2036 போல் எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியாது. 900 கோடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 900 கோடி பேருக்கும் சரீரம் விட்டு வெளியே வரும்போது ஆத்மாவுக்கு ஒரு புரிதல் வந்துடும். நான் ஒரு ஆத்மா தான், நான் உடம்பு கிடையாதுன்றது ஒரு புரிதல் வந்துடும். அப்புறம் பரமாத்மா வீடு கூட்டின்னு போயிடுவார். ஸோ இங்கே நடிக்கிற பாட்டில் என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் குழந்தையாக இருக்கலாம், ஊனமுற்றவராக இருக்கலாம், மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், கோமாவில் இருந்திருக்கலாம், அம்மாவோட கருவில் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சரீரம் விடும்போது அது ஆத்மா சூட்சும உடலில் வெளியே வந்துடும். ஸோ அப்போ வந்து எல்லா நாலேஜும் அந்த ஆத்மாவுக்கு கிடச்சிடும். அதாவது நம்ம எத்தனை பிரிவு எடுத்தோன்றதெல்லாம் காட்சியாக கிடைக்கும்னு சொல்கிறாரு பரமாத்மா. ஸோ அப்போ காட்சி கிடைக்குமா இருக்கும். சரியா? ஓகே, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆன்சர்னு நினைக்கிறீங்க. அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். முடிச்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.